அர்ஜுனுங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அழகான மனைவி இருக்காங்க. ஒரு நாள் அர்ஜுனோட மனைவிக்கு பாம்பு கடிச்சிருது. பாம்பு கடிச்சதுல அவங்க மனைவி இறந்துடுறாங்க. அர்ஜுனுங்கிறவர் தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஏன்னா அர்ஜுனுக்குன்னு இருக்கிறது அவங்க மனைவி மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அவங்க மனைவியை ரொம்பவே நேசிச்சாரு, ரொம்பவே பாசத்தோடு இருந்தார். இப்போ அவங்க மனைவி அவங்க கண்ணு முன்னாடி இறந்து போய் இருக்கிறதுனால அவரால் ஜீர்ணிக்க முடியல, ரொம்பவே அழுகுறாரு. அக்கம் பக்கம் இருந்தவங்க இளவுக்கு வராங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பிணத்தை நாம் புதைக்க வேணாம், எரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பிணத்தையும் எடுக்கிறாங்க, எரிக்கிற இடத்துக்கும் போகிறாங்க. அர்ஜுனும் அங்கே இருக்கார். அர்ஜுனோட மனைவியை எரிச்சிட்றாங்க. உடனே அர்ஜுன் அங்கே உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அர்ஜுனை சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட முயற்சி தோல்வியில் தான் அடைஞ்சிது. யாராலையுமே அர்ஜுனை சமாதானப்படுத்தவே முடியல. அவர் அங்கேயே உட்காந்து நல்லா தேம்பி தேம்பி அழுகுறாரு. அதனால் அங்கே இருந்த எல்லாரும், சரி அர்ஜுனை நம்ம தனியாக விட்டுடலாம், ஏன்னா ஒருத்தனை தனிமையில் விட்டால் அவனே கொஞ்ச நேரத்தில் மனசு சரி பண்ணி அவனே வீட்டுக்கு வந்துடுவான், அதனால் அவனை தனிமையில் விட்டுருவோம் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்து அர்ஜுனை அங்கேயே விட்டுட்டு மற்றவங்களாம் போயிடுறாங்க. அர்ஜுனும் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். நைட்டும் ஆயிடுது. அவன் நைட்டும் உட்காந்து அங்கேயே அழுகுறான். அப்போது அவன் பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் நைட்டானா 2 சிங்கங்கள் தூங்கும். பெண் சிங்கமும் குட்டி சிங்கமும் தூங்கும். அர்ஜுன் அங்கே நைட்டு அழுதுகிட்டே இருந்ததுனால அந்த குட்டி சிங்கத்துக்கு சரியாக தூக்கமே வரல. அதனால் உடனே அந்த குட்டி சிங்கம் அவங்க அம்மா சிங்கக்கிட்ட சொல்லுது, இங்கே பாருமா, அவன் அழுதுகிட்டே இருக்கான், என்னால் சரியாக தூங்கவே முடியல, அதனால் இவனை இங்கேருந்து போக வைக்கணும், அதனால் நான் அங்கே போய் அவனை பயமுறுத்துறேன் அப்படின்னு அந்த குட்டி சிங்கம் அவங்க அம்மா சிங்கக்கிட்ட சொல்லுது. உடனே அங்கேருந்து அந்த அம்மா சிங்கம், வேண்டாம், அவனே மனைவி இறந்த சோகத்தில் அழுதுகிட்டு இருக்கான், நீ போய் இப்போ என்னதான் பயமுறுத்த நினச்சாலும் அவன் பயப்பட மாட்டான் அப்படின்னு அம்மா சிங்கம் சொல்லுது. உடனே அந்த குட்டி சிங்கம், அதை எப்படி சொல்கிறீங்க பயப்பட மாட்டான்னு, சரி நீங்கள் வேணால் போய் அவனை பயமுறுத்துங்க, கண்டிப்பாக அவன் பயந்து ஓடுவான் அப்படின்னு அந்த குட்டி சிங்கம் அவங்க அம்மா சிங்கக்கிட்ட சொல்லுது. உடனே அம்மா சிங்கம் என்ன செய்யுதுன்னா, நீ சொன்னால் கேட்க மாட்டேன், சரி நானே போய் அவன் முன்னாடி போய் நிற்கிறேன், உடனே அதுக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு நீயே பாரு அப்படின்னு அம்மா சிங்கம் சொல்லுது. உடனே அந்த பெண் சிங்கமும் அர்ஜுன் பக்கத்தில் போய் நிற்கிது. ஆனால் அர்ஜுன் அந்த பெண் சிங்கத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தான். இந்த பெண் சிங்கமும் அவனை பயமுறுத்த ஏதேதோ செய்யுது. ஆனால் அர்ஜுன் சுத்தமாக பயப்படாமல் அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான் அந்த சோகத்தில். உடனே அந்த பெண் சிங்கமும் அங்கே இருந்து போயிடுது. உடனே அந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுது, பாத்தியா, நான் போய் அவன் முன்னாடி போய் நின்னேன், ஆனால் அவன் என்னை பார்த்து பயப்படல அப்படின்னு சொல்லுது. அந்த குட்டி சிங்கமும், ஆமாம் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சரி பரவாயில்ல விடுங்க, நாம் வேறு இடத்துல போய் தூங்கிடலாம் அப்படின்னு அந்த குட்டி சிங்கம் சொல்லுது. உடனே அந்த 2 சிங்கங்களும் வேற ஒரு இடத்துக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிருதுங்க. நாட்களும் கடந்து போகுது. அர்ஜுனும் அவங்க மனைவி இறந்த துக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரான். அவன் 2வது திருமணமும் பண்ணிக்கிறான். அர்ஜுன் 2வது திருமணம் பண்ணதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க ஒய்ஃப் கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு நாள் அர்ஜுன் பாதியில் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போது முதல்ல நான் சொன்ன அந்த 2 சிங்கங்களும் அந்த பக்கம் வருது. உடனே அந்த குட்டி சிங்கம் அர்ஜுனை பார்த்தோன்னே, அங்கே பாருமா யார் நடந்து வராங்கன்னு, அன்னைக்கு நீ பயமுறுத்த முயற்சி பண்ணியில அந்த ஆளு தான் நடந்து வரான், உண்மையாலுமே அவன் தைரியசாலி தான் அப்படின்னு அந்த குட்டி சிங்கம் சொல்லுது. உடனே பெண் சிங்கமும், அவன் ஒன்றும் தைரியசாலிலாம் கிடையாது, அவன் பயப்படுற ஆளு தான் அப்படின்னு சொல்லுது. உடனே குட்டி சிங்கமும், அதை எப்படி, அன்னைக்கு நீங்கள் போய் அவனை பயமுறுத்த முயற்சி செய்யும் போது அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, பயப்படாமல் நின்னான்ல, இப்போ மட்டும் நீங்கள் முன்னாடி போய் நின்னா அவன் பயப்படுவானா, கண்டிப்பாக பயப்பட மாட்டான் அப்படின்னு அந்த குட்டி சிங்கம் சொல்லுது. உடனே பெண் சிங்கமும், நீ சொன்னால் புரிஞ்சிக்க மாட்ட, சரி இப்போ போய் அவன் முன்னாடி போய் நிற்கிறேன், அவன் என்ன செய்கிறான்னு மட்டும் பாரு அப்படின்னு அந்த அம்மா சிங்கம் குட்டி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. அர்ஜுன் அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருக்கான். பெண் சிங்கம் அவன் பக்கத்தில் வருது. இதை பார்த்தோன்னே அர்ஜுனுக்கு ஒரே பயம். என்னடா சிங்கம் நம்மளை நோக்கி வருதுன்னு பயத்தில் அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். உடனே இதை பார்த்த அந்த குட்டி சிங்கத்துக்கு ஒன்றும் புரியல. உடனே அந்த அம்மா சிங்கமும் அந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட பாத்தில அவன் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த குட்டி சிங்கம், ஆமாம் அது எப்படிம்மா, அன்னைக்கு நீங்கள் போய் நிற்கும் போது பயப்படாமல் இருந்தான், இன்னைக்கு மட்டும் பயப்படுறானே எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குது. உடனே பெண் சிங்கம் சொல்லுது, ஏன்னா அன்னைக்கு அவன் உயிருக்கு உயிராக நேசிச்ச அவன் மனைவியை இழந்துட்டான், அதனால் ரொம்ப கவலையில் இருந்தான்,
அதனால் அந்த டைமில் அவன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனோட உயிர் பற்றி அவன் சுத்தமாக கண்டுக்கல. அதனால் அன்றைக்கி தைரியமாக நின்னான். ஆனால் இன்றைக்கி இவன் சந்தோஷமாக இருக்கான். நமக்கு எந்த துன்பமும் வரக்கூடாதுன்னு இப்போ நினைக்கிறான். அதனால் இப்போ போய் நான் பயமுறுத்ததுனால அவன் பயந்துட்டான் அப்படின்னு அந்த பெண் சிங்கம் சொல்லுது. அதாவது இந்த கதையில் சொல்ல வர்றது, ஒருத்தர் பல விஷயங்களை இழந்து ரொம்ப கவலையோடு இருக்கார். அதாவது அவருக்கு முக்கியமான சில விஷயங்களே அவர் இழந்து ரொம்ப கவலையோடு இருக்கிற நேரத்தில் அவரை போய் பயமுறுத்தவே முடியாது. ஏன்னா முக்கியமான விஷயங்களே இழந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம உயிர் தானே போனால் போயிட்டு போகுது அப்படின்னு தான் நம்ம மனசு தோணும். ஏன்னா முக்கியமான சில விஷயங்களே நம்ம இழந்துட்டோம். அதனால் அந்த டைமில் நம்ம மனசு அப்படி தான் தோணும். அதனால் யார் நம்மளை பயமுறுத்த நினச்சாலும் நாம் அந்த இடத்துல பயப்படவே மாட்டோம். இதுவே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேமிலி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அந்த டைமில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம பயப்படுவோம். ஏன்னா நாம் எந்த கவலையும் இல்லாமல் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நாம் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பயத்துக்கும் கவலைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொன்னது புரியல அப்படின்னா இன்னொரு டைம் கேளுங்க, கண்டிப்பாக புரியும். இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.